வெல்கம் டு ஸ்கூல் மேக்ஸ். இது நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட பார்ட் 2 வீடியோ. இப்போ நம்ம 5th சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீக்கெண்ட் டு த பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டு த பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நமக்கு முன்னாடியே காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சீக்கெண்ட் தீட்டான்னு தெரியும். அதே மாதிரி சீக்கெண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. இங்கே நமக்கு இருக்கிறது சீக்கெண்ட் தீட்டா. ஸோ அதை நம்ம 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். பட் சீக்கெண்ட் பவர் 4 இருக்கிறதுனால சீக்கெண்ட் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சீக்கெண்ட் பவர் 4 தீட்டாவில் 1 பை காஸ் பவர் 4 தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? tan theta equal to sin theta by cos theta. So tan square obvious sin square plus sin square by cos square. In the place of tan square la sin square theta by cos square theta. So in the 1 by cos power 4 theta multiply பண்ண வரும் into 1 கூட into minus sin power 4 theta கூட. So into 1 கூட பண்ணும்போது 1 divided by cos power 4 theta minus sin power 4 theta கூட பண்ணும்போது sin power 4 theta by cos power 4 theta minus 2 sin square theta by cos square theta. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் பாருங்கள் cos power 4 theta. இந்த செகண்ட் டேர்மோட டினாமினேட்டரும் cos power 4 theta. பட் இந்த தேர்ட் டேர்மோட டினாமினேட்டர் மட்டும் cos square theta. இது மெஜாரிட்டி இருக்கிற டினாமினேட்டருக்கும் இதுக்கும் வேரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதையும் காஸ் பவர் 4 தீட்டாவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ இது கூட இன்னொரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா டு த தேர்ட் டேர்ம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டினாமினேட்டர் காஸ் பவர் 4 தீட்டா 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா minus 2 sin square theta cos square theta. sin power 4 theta வை sin square theta the whole square னு எழுதலாம். ஸோ நான் இங்கே sin square theta the whole square னு எழுதியிருக்கேன். minus 2 sin square theta cos square theta cos பவர் 4 தீட்டா. ஏன் இதை இப்படி எழுதியிருக்கேன்னா இது ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்கும் பார்க்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மைனஸ் ரெண்டுத்தையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துருக்கோம். பை காஸ் பவர் 4 தீட்டா. ஏ ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 2ab இருக்குது. அப்போ நம்மளோட பி ஸ்கொயர் இல்லையே, நம்மளோட பி காஸ் ஸ்கொயராக இருந்தால் அப்போ பி ஸ்கொயர் என்னவாக இருக்கணும்? அதாவது இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது நம்மளோட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் அப்போ பி ஸ்கொயர் என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் கூட ஆட் அண்ட் சப்ராக்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆட் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் சப்ராக்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா த whole square divided by cos power 4 theta. இப்போ பார்த்திங்கன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் எழுதலாம். இது நம்மளோட a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளோட a என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். பின்னாடி இருக்க மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். நம்ம காமனாக எடுத்த மைனஸ் அது வெளியவே தான் இருக்கணும். cos power
4 theta. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1. ஸோ அப்போ இந்த பிளேஸ் என்ன ஆகிடும் 1ன்னு மாற்றிக்கலாம். 1 மைனஸ் 1 இதோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்கொயர் பண்ணியிருந்தா 1 தான், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை காஸ் பவர் 4 theta. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் பவர் 4 theta. 1 மைனஸ் 1 0. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் பவர் 4 theta பை காஸ் பவர் 4 theta. ஸோ காஸ் பவர் 4 theta காஸ் பவர் 4 theta கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கும். ஸோ நம்மளோட RHS ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்மளோட RHS 1. ஸோ RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா LHS sin cube A plus cos cube A divided by sin A plus cos A plus sin cube A minus cos cube A divided by sin A minus cos A equal to 2. நம்மளோட LHSல நியூமரேட்டர் பார்ட் பார்த்திங்கன்னா A cube plus B cubeன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ A cube plus B cubeோட ஃபார்முலா இது தான். நம்மளோட A இங்கே என்னன்னு பாருங்கள். A cube sin cube Aவாக இருந்தால் A sin A, B cube cos cube Aவாக இருந்தால் B sin cos A. ஸோ A is equal to sin A, B is equal to cos A. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ sin A plus cos A the whole cube minus 3 A plus B the whole cube minus 3 A sin A B cos A into A plus B, அதாவது sin A plus cos A divided by sin A plus cos A. ஸோ இப்போ இந்த பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே போட்டிருக்கேன். sin cube A மைனஸ் காஸ் cube A, அதாவது A cube மைனஸ் B cube, A cube மைனஸ் B cube ஃபார்முலா இது. இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இங்கேயும் A sin A B cos A. ஸோ sin A minus cos A the whole cube plus 3 sin A cos A sin A minus cos A divided by sin A minus cos A. இப்போ இங்கே பாருங்கள், sin A plus cos sin A plus cos A the whole cubeனா இதுக்குள்ளே 3 sin A plus cos A இருக்குது. sin A plus cos A into sin A plus cos A into sin A plus cos A. இதில் ஒரு sin A plus cos A காமனாகவும் இதில் ஒரு sin A plus cos A காமனாகவும் வெளியே எடுக்க போகிறோம். sin A plus cos A காமனாக வெளியே எடுத்துட்டா இதில் பவரில் 3க்கு 1 மைனஸ் ஆகிட்டு 2 தான் இருக்கும் பவர். ஸோ sin A plus cos A the whole square minus 3 sin A cos A. sin A plus cos A வெளியே எடுத்துட்டோன்னா காமனாக உள்ள 3 sin A cos A இருக்கும். இல்லை டிவைடட் பை sin A plus cos A ப்ளஸ் இங்கேயும் அதே போல் தான் sin A மைனஸ் cos A வெளியே எடுக்கணும். sin A மைனஸ் cos A காமனாக வெளியே எடுத்தா sin A minus cos A the whole square plus 3 sin A cos A divided by sin A minus cos A. denominator numeratorல sin A plus cos A will get cancel. அதே போல் இங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறம்
இந்த ரிமைனிங் பார்ட் எடுத்து எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா sin a plus cos a the whole square. இதை a plus b the whole squareல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் cos a plus இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது sin a minus cos a the whole square. அப்போ இதை a minus b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். plus 3 sin a cos a. இந்த plus 3 sin a ப்ளஸ் 3 sin a cos a மைனஸ் 3 sin a cos a 0 ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதை ஃபார்முலாவில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் plus 2ab 2a sin a b cos a expand பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a minus b the whole square expand பண்ண போகிறோம். plus sin square a plus cos square a minus 2 sin a cos a minus 2 sin a cos a 0 ஆகிடும். sin square a plus sin square a 2 sin square a cos square a plus cos square a 2 cos square a 2 காமனாக வெளியே எடுத்துப்போம். ஆல்ரெடி நமக்கு பார்ட் 1ல் இந்த ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். cos square theta sin square theta equal to 1. ஸோ அப்போ sin square a plus cos square a also 1. ஸோ RHS ப்ரூவ் ஆகிடுச்சு. RHS 2 ப்ரூவ் பண்ணணும். ஸோ we get 2. ஸோ RHS is proved. 7th sum. If sin theta plus cos theta equal to √3, then prove that tan theta plus cot theta equal to 1. sin theta plus cot theta equal to √3 இதை யூஸ் பண்ணி நம்ம tan theta plus cot theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு இதிலேருந்து இந்த sin theta plus cos thetaவை எப்படி இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கணும். sin theta plus cos theta the whole square equal to √3 the whole square. ஸோ ஸ்கொயர் ரூட் கெட் கேன்சல். ஸோ ஈக்குவல் டு 3. இது a + b the whole squareல இருக்கிறதுனால sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. sin square plus cos square நமக்கு 1. we already know it is 1. ஸோ 2 sin theta cos theta 3. 1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ 3 minus 1 is 2. sin theta cos theta 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வருது. ஸோ 2/2 is 1. sin theta cos thetaவோட வேல்யூ வந்து 1ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனா நம்ம ஃபஸ்ட் சம் பார்த்துருந்தோம். 6.1ஓட ஃபஸ்ட் சம்மை tan தீட்டாவை sin by cosனும் cot தீட்டாவை cos by sinனும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். sin ஸ்கொயர் cos into cos ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் cos தீட்டா sin தீட்டா. sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் we know it is 1. cos theta and cos theta into sin theta நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1/1 is 1. ஸோ நம்ம இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. tan theta plus cot theta equal to 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 8th சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்.
if cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நமக்கு m என்னன்னு தெரியும், cos alpha by cos beta. அப்போ m ஸ்கொயர் என்னவாக இருக்கும், cos ஸ்கொயர் alpha by cos ஸ்கொயர் beta. அப்போ நம்மளோட m ஸ்கொயர் cos ஸ்கொயர் alpha by cos ஸ்கொயர் beta. அதை m ஸ்கொயர் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் n ஸ்கொயர் இருக்குது. n என்னன்னு தெரியும், cos alpha by sin beta. அப்போ நம்மளோட n ஸ்கொயர் என்னவாக இருக்கும், cos ஸ்கொயர் alpha by sin ஸ்கொயர் beta into cos ஸ்கொயர் beta. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. cos ஸ்கொயர் beta. Cross multiplication. Cos square alpha into sin square beta. Cos square alpha into sin square beta plus cos square beta into cos square alpha divided by cos square beta sin square beta into cos square beta. இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ cos ஸ்கொயர் பீட்டா கெட் கேன்சல். cos ஸ்கொயர் ஆல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா cos ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை sin ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, டினாமினேட்டரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். cos ஸ்கொயர் ஆல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் பீட்டா. இந்த ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா cos ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த ப்ளஸ் ஆப்ரேஷனை பொறுத்து தனித்தனியாக ரெண்டு டினாமினேட்டரையும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ sin ஸ்கொயர் பீட்டா get cancelled. So cos square alpha divided by 1. Here we already know this formula, sin square theta plus cos square theta equals to 1. இது அப்படியே நீங்கள் பீட்டாக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். பீட்டாக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இப்போ இங்கே cos ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ தேவை. ஸோ இந்த sin ஸ்கொயர் பீட்டா அந்த பக்கம் போகிறது மூலமாக நம்மளுக்கு cos ஸ்கொயர் பீட்டா தெரிஞ்சிடும். cos ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா. ஸோ இங்கே நான் cos ஸ்கொயர் பீட்டா பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா cos square alpha divided by sin square beta. So cos square alpha 1 into cos square alpha minus sin square beta into cos square alpha. இதுக்கு காமனாக இருக்க இந்த டினாமினேட்டர் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா sin square beta so sin square beta get cancelled. So cos square alpha plus cos square alpha by sin square beta minus in the cos square alpha. So minus cos square alpha plus cos square alpha 0 ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்கிறது cos square alpha sin square beta. நம்மளோட n என்னன்னு பார்த்துருந்தோன்னா cos alpha by sin beta. இங்கே நம்ம n மாதிரி தான் இருக்குது, பட் நாட் n ஸ்கொயர். n cos alpha by sin beta. அப்போ நம்மளோட n ஸ்கொயர் என்னவாக இருக்கும், cos square alpha by sin square beta. ஸோ இங்கே நம்மளோட ப்ரூஃப் கிடச்சிடுச்சு. அவங்க என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, n ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வி கெட்
n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 8th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். இங்கே x is equal to cot theta plus tan theta, y is equal to secant theta minus cot theta. இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். காட்டை sin theta by cos theta, sorry tan theta sin theta by cos theta, cot theta cos theta by sin theta. So sin into sin, sin square plus cos square theta, sin into sin, sin square, cos into cos, cos square theta divided by sin theta cos theta. நமக்கு முன்னாடியே sin square plus cos square என்னன்னு தெரியும், 1. So 1 divided by sin theta cos theta, 1 by sin theta, 1 by cos theta. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட x என்னன்னு கிடச்சிருக்கு, x is equal to 1 by sin theta cos theta. முன்னாடி நம்ம x என்னவா இருந்துச்சு, cot theta plus tan theta. அதை தான் நம்ம இப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். cot பிளேஸில் sin by cosஐயும், சாரி cot பிளேஸில் cos by sinஐயும், tan பிளேஸில் sin by cos போட்டு cross multiplication பண்ணிவிட்டு மேலே இருக்க வேல்யூக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by sin 1 by cos, அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதே தான் நம்ம ஒய்க்கும் இதே மாதிரி பண்ணணும். y என்ன இருக்குது, secant theta minus cos thetaன்னு இருக்குது. ஸோ secant நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 by cos theta minus cos theta, cos into cos, cos square. ஸோ 1 minus cos square theta by cos theta. 1 minus cos theta என்னன்னு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா sin square plus cos square equal to 1. இப்போ எனக்கு தேவை 1 minus cos square. ஸோ cos square நான் வெளியே கொண்டு போனேன்னா sin square theta equal to 1 minus cos square theta. ப்ளஸ்ஸு காஸ் வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, வெளியே போகும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆகும். ஸோ sin square theta is equal to 1 minus cos square theta. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 1 minus cos square thetaவில் sin square thetaவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம y என்னவா இருக்குது, இதான் நம்மளோட y அண்ட் இது நம்மளோட x. ஓகே, இந்த கொஷின் வந்து 2 பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த உள்ளே இருக்கிறது x ஸ்கொயர் y. ஸோ நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் என்ன, எக்ஸ் வந்து 1 by sin theta cos theta. அப்போ நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் 1 by sin square theta cos square theta இன்ட்டு என்ன இருக்குது, y இருக்குது. ஸோ y என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், sin square theta by cos theta. Theta by cos theta, sorry, theta. So sin square theta get cancel. Cos square theta into cos theta, cos cube theta. 2 plus 1 3. Suffix same and the power நம்ம add பண்ணலாம். So cos square into cos theta, cos cube theta. இப்போ cos x square into y the whole power 2 by 3. ஸோ நம்மளோட x square y வந்து 1 by cos cube theta to the power 2 by 3. இந்த 2 by 3 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1 to the power 2 by 3 cos cube into 2 by 3 theta உள்ளே கொண்டு வந்து 1 எத்தனை வாட்டி நீங்கள் பவர் பண்ணாலும் 1 தான். இந்த 3 get cancel. ஸோ cos square theta. ஓகே, இப்போ நம்ம x square y to the power 2 by 3யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி xy ஸ்கொயர் 2 by 3க்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம xy ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம். xy ஸ்கொயர் நம்மளோட x என்ன, 1 by sin theta cos theta. y ஸ்கொயர் அதாவது நம்மளோட y என்னன்னு பார்க்குறோம், sin ஸ்கொயர் theta by cos theta. அப்போ y ஸ்கொயர் என்ன ஆகும், sin பவர் 4 theta cos ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 2 2s are 4, cos into square cos square, cos theta the whole square is cos square theta. ஓகே, ஒரு சைனுக்கு ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே sin cube theta இருக்கும், கீழே cos cube theta இருக்கும். இப்போ xy ஸ்கொயர் டு த பவர் 2 by 3 பண்ணிங்கன்னா ஓகே, நம்மளோட xy ஸ்கொயர் sin cube theta cos cube theta to the power
2/3. ஸோ இந்த 2/3 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா sin cube into 2/3 theta cos to the power cube into 2/3 theta. 3 cancel, இந்த 3 cancel, பவரில் இருக்க மேலே கீழே இருக்க 3 cancel. ஸோ sin square theta by cos square theta. இப்போ நம்மளோட கொஷின் இதுதான். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x square y to the power 2/3. ஸோ நம்ம அது என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், x square y to the power 2/3 1/cos square thetaன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். சாரி, இங்கே theta நான் y போட்டிருக்கேன். ஓகே, cos square theta. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 1/x square, சாரி 1/cos square theta, இதோட வேல்யூ இது. xy square to the power 2/3 என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஐயோ y போட்டிருக்கேன். ஓகே, sin square by cos square theta minus sin square theta by cos square theta. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே cos square. ஸோ ஒரே டினாமினேட்டராக cos square காமனாக போட்டாச்சா, மேலே 1 மைனஸ் sin square. முன்னாடியே நான் சொன்னது தான், முன்னாடி அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா, sin square theta plus cos square theta equal to 1. ஸோ எனக்கு இப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயரோட வேல்யூ எப்படி தெரியும், இந்த sin ஸ்கொயரை வெளியே கொண்டு போயிட்டோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 1 மைனஸ் sin square theta. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 1 மைனஸ் sin square thetaவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos square theta கேன்சல் ஆனால் 1. ஸோ நம்ம கொஷினில் RHS என்னன்னு பார்த்துருந்தோம், 1 ப்ரூவ் ஆகிடுச்சு. LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த சம் வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க கொஷின் வச்சு ஆன்சர் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸோட வேல்யூ cot theta ப்ளஸ் tan thetaவில் இதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 1/sin cosன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய்யோட சீக்கன் மைனஸ் காஸ்க்கு சீக்கன் பிளேஸில் 1/cosஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸிலி யூ கெட் ஆன்சர்.